SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலூர் சாலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் மர்ம நபர்கள் இருவர் ராசையா என்பவரை ஓட ஓட வெட்டும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். திருவண்ணாமலை ராமலிங்கனார் தெரு பகுதியைச் சேர்ந்த பாண்டு மகன் ராசையா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மேலும் ஒரு சிலருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் முன்விரோதம் காரணமாக நேற்று மாலை சரியாக ஒரு 5:30 மணி அளவில் மர்ம நபர்கள் இருவர் அந்த ராசையாவை ஓட ஓட வெட்டும் காட்சிகளானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வெட்டுப்பட்ட காயங்களுடன் ராசையா திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த சம்பவம் தொடர்பாக நகர காவல் நிலைய போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சொல்லப்படும் இருவரை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து முழுமையாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதுவும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வேங்கிக்கால் பகுதியில் அழகு நிலையம் ஒன்றில் அந்த அடிக்கக்கூடிய மர்ம நபர்கள் அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளும் CCTV காட்சிகளும் வெளியாகி மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக தற்போது மேலும் ஒரு வீடியோவானது திருவண்ணாமலையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ளவர்கள் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பதற்கு காவல்துறையினர் தொடர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும், பகல் நேரத்திலும் ரோந்து பணியில் காவல்துறையினர் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றனர். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.